நாகை மாவட்டம் அண்ணாபேட்டையில் உள்ள அரசு மதுபான கடையை அகற்றக் கோரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். குடியிருப்பு பகுதிக்கும் அரசு பள்ளிக்கும் அருகில் செயல்பட்டு வரும் மதுபான கடையை உடனடியாக அகற்ற வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தினர். பலமுறை புகார் அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டினர். சமரச பேச்சுவார்த்தையில் ஈடுபட வந்த காவல்துறையினருடன் போராட்டம் நடத்தியவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். 10ஆம் தேதிக்குள் கடையை அகற்ற அதிகாரிகள் உறுதியளித்ததை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. அண்ணாபேட்டை பஞ்சாயத்தில் இயங்கி வரும் மதுபான கடையை கண்டிப்பாக அகற்ற வேண்டும். நாங்கள் இதுக்காண்டி பலமுறை புகார் கொடுத்து அதுக்கான ஏற்பாடு ஒன்றும் செய்யவே இல்லை. கண்டிப்பா இந்த அரசு மதுபான கடை எங்களுக்கு தேவையில்லை. பக்கத்துல சந்தை இருக்கு, ஸ்கூல் இருக்கு, ஸ்கூல் பிள்ளைங்க எல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போய் ரொம்ப அவஸ்தப்படுறாங்க. அதனால எங்களுக்கு இந்த அரசு மதுபான கடை கண்டிப்பா தேவையே இல்லை. அண்ணாபேட்டை பஞ்சாயத்தில் உள்ள டாஸ்மாஸ் கடையை எடுக்கணும். இது பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்துல இருக்கிறதுனால பொம்பளைங்க நைட்டு உள்ள நடமாட முடியல, சந்தைக்கு போக முடியல, பள்ளிக்கூடத்து பிள்ளைகள சின்னஞ்சேறு பிள்ளைய நடமாடுறதுக்கு வழி இல்லை. டாஸ்மாஸ் கடையை எடுக்கணும்.